சிந்தூர் ஆபரேஷன் வெற்றியை வந்து கொண்டாடும் வகையில பாஜக வந்து ஆ, தேசிய கொடி பேரணி நடத்துனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா ஆக்சுவலா வந்து இது எல்லா கட்சியும் சேர்ந்து இப்ப செஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. மத்த கட்சிகளுக்கு மனம் இல்லையோ என்னமோ தெரியல. ஏன்னா, இது எல்லாமே நம்ம வந்து சாயம் பூசுறதே நம்மளுக்கு வந்து வாடிக்கையாகி போச்சு. இது வந்து ஒரு தேசத்துக்காக நடந்த ஒரு சம்பவம். அதில நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். அனைவரும் சேர்ந்து பங்களிப்பை ஏற்படுத்தி, இது பெரிய ஒரு வெற்றியோட நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டிய விஷயத்த, ஒரு கட்சி மட்டுமே சுருக்கி அந்த கட்சி மட்டுமே கொண்டாடுறது வேதனையா தான் இருக்கு. நயினா நாகேந்திரன் கூட இத வந்து சொல்லியிருந்தாங்க. "அண்ணே நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்கண்ணே. பொதுமக்கள் உங்க கூட இருக்காங்கண்ணே. கட்சிகள் எப்போதுமே வந்து மோடி அப்படின்னாலே வந்து இப்போ பாசிசம், காவியிசம் இப்படித்தான் சொல்லி சொல்லி வந்து அவர் வந்து அவங்க வந்து குறைச்சு பேசுறாங்க. ஆனா அதுதான் மக்களிடையே நிறைவா போய் சேரப்போகுது. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு பிரச்சனைய உண்டு பண்ணும்போது எல்லாரும் எதிர்த்து நிப்போம். அதில எந்த மாற்றமும் இல்ல. அப்ப நம்ம மோடி வந்து பிரதமர் வந்து தவறு செஞ்சா எல்லாமே சுட்டிக்காட்டுவோம். அதுவும் தப்பில்ல. ஆனா இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இப்ப நம்ம பரம்பரை எதிரியா பாகிஸ்தான் இருந்திருக்கு. அத வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம தீவிரவாதத்த தூண்டி விட்டு இங்க கலவரத்த ஏற்படுத்துறது, ஒரு வேலை வச்சிருந்த ஒரு பாகிஸ்தான, முதல் முறையா துணிச்சலா 9 முகாமா அடிச்சு நொறுக்கியிருக்கோம். பயந்து போய் இருக்கான் அவன். பணிஞ்சு போய்ட்டான். அத செலிப்ரேட் பண்றதுக்கு அத்தனை பேர் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண வேண்டிய விஷயத்த, பிஜேபி அந்த கட்சி மட்டும் செலிப்ரேட் பண்றது ஒரு வருத்தமான செயலா இருக்கு. இது அனைவரும் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விஷயம். பரவால்ல. மக்கள் கொண்டாடுறாங்க. மக்களுக்கு வந்து இது சந்தோஷமா அளிக்குது. அது போதுமானது. இன்றும் எப்போதும் மோடி. ஏன்னா, இந்த இந்த சம்பவத்தின் மூலம் மோடி ஐயா ஒரு மிகப்பெரிய அவர வந்து நெறைய தூட்டுறாங்க இங்க. எப்ப பார்த்தாலும் ஃபாரின்லயே சுத்திட்டு இருக்கிறாரு, ஃபாரின்லயே இருக்கிறாரு. மக்கள கவனிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கு பெரிய முற்றுப்புள்ளியா வச்சிருக்கிறாரு. பெரிய ஆளுமை மிக்க ஒரு மனிதரா, ஆளுமை மிக்க ஒரு பாரத பிரதமரா இந்த விஷயத்துல அவர் காட்டியிருக்காரு. அத வந்து ராயல் சல்யூட் தான் மோடி ஐயா அவர்களுக்கு. கண்டிப்பா மக்களுக்கு மக்கள் மனம் நிறைந்திருக்கு. அவர எல்லாருமே வந்து சந்தோஷமா பார்க்குறாங்க. ஒரு நன்றி சொல்றாங்க. இது போதும். இதுதான் வெற்றி. உங்க பேரணியில யாரும் கலந்துக்காட்டி கூட இது மிகப்பெரிய வெற்றி. இது பிஜேபி கிடைத்த வெற்றி அப்படிங்கிறத விட ஐயா மோடி அவர்களுக்கு கிடைத்த வெற்றி, இந்திய ராணுவத்துக்கு கிடைத்த வெற்றி. நன்றி.